இந்த நடிப்பு திறமை மட்டும் இருந்துச்சுன்னா நேரத்துக்கு நான் வேற லெவலில் போயிருப்பேன். ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ஓரளவுக்கு வரல. என்ன பண்றீங்க? ஃபேமஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபேமஸ் ஆனதெல்லாம் போதும், வா டீ குடிக்க போலாம். கோவிந்தா நீ ரொம்ப சூடாக்கா? ஆமா கோவிந்தா. ஏண்டா கடலமுத்து, கருப்பா இருந்தாலும் கலையாத்திரனா இருக்க, ஏன் கவலைப்படுற? சரி, அப்புறம் என்ன இந்த பக்கம்? சும்மா தான் அப்படியே டிரைவ் வந்தேன். சரி எப்படி பார்த்துட்டு போயிடலாம். நம்ம வேற ரொம்ப நாளா போட்காஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? எத்தனையோ சேனல் இருக்கு, எத்தனையோ யூடியூப் சேனல்லாம் வந்துருச்சு, போட்காஸ்டாக வந்துச்சு. நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ண போகிறோம்? சரி, எல்லாருமே வந்து பியூட்டி, காஸ்மெட்டிக்ஸ், பிம்பிள் இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. லைக் மோஸ்டா அழகு சார்ந்த மாதிரி. நம்ம ஏன் வந்து ஒரு கோர் டெர்மட்டாலஜி, கிளினிக்கல் டெர்மட்டாலஜியா காமன் பர்சனுக்கு உள்ள கன்சர்னை பேசக்கூடாது? இப்போ நம்மளும் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் ப்ரொமோஷனுக்குலாம் காசு வாங்கிட்டு அப்படியே ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுக்குமா? கொள்கைக்கு தப்பானது, அதெல்லாம் பண்ண மாட்டோம். ப்ராடக்ட் ப்ரொமோஷனோ ப்ராடக்ட் சஜஷனோ பண்ணக்கூடாது நம்ம. சரி ரைட், ஏதோ சொல்றீங்க, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அப்போ ஒரு காஃபி மக்கு, ஒரு ஹூடி, இதெல்லாம் இருக்கு. ஒரு நல்ல ஒரு செட்டப் வச்சு. ஓ, நல்ல செட்டப் இருந்தால் தான் பாட்காஸ்ட் சேனலா? ஏன் இப்போ கீழே போய் டீ குடிச்சோமே, அந்த கிளாஸ்லாம் டீ குடிச்சா ஆகாதா உங்களுக்கு? பாட்காஸ்ட்னா என்ன, அப்படியே படம் லைட்டு போட்டு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சூட் ரூம் போட்டு உங்களுக்கு அப்படியே மைக் செட்டப்லாம் வச்சு பண்ணாதான் கேட்பாங்களா மக்கள்? அந்த மாதிரி பேசினாலும் மக்கள் கேட்பாங்க. இதுவும் கேட்பாங்க. அப்படி ஒரு நாள் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து கம்பெனிக்கு செட் ஆகாது. என்ன, எனக்கு சாப்பிடவே காசு இல்லை, அதுக்கு எதில் எதுக்கு காசு? சரி ரைட், இப்போ ஒரு வேகத்தில் வந்து அப்படியே நம்ம இந்த யூடியூப் சேனல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஏன்னா ஸ்கின் இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே ஒரு $multi-billion இண்டஸ்ட்ரி ரேஞ்சில் இருக்குது. இந்த ட்ரெண்ட் அப்படியே இருந்துச்சுன்னா நம்மளாம் அப்படியே இந்த யூடியூப் சேனலை பெருசாகலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே த்ரூ தி இயர்ஸ் அப்படியே குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி ஆக சான்ஸ் இல்லை. ஏன்? சரி, இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலே எனக்கு ஃபேஸ் வாஷ் வேணும், மாய்ஸ்சரைசர் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டிருக்காங்க. நான் எனக்கு தெரிஞ்சு எம்டி படிக்கிற வரைக்குமே வந்து லைஃப் பாய் சோப் வச்சு தான் மூஞ்சிலாம் கழுவிட்டு இருக்கோம். இப்போ இப்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் மீடியாவில், சோஷியல் மீடியாவில் இருக்க எல்லாருக்குமே என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் போகுது, லேசர் வேணுன்றாங்க, பீலிங் வேணுன்றாங்க. இதுதான் ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்டுன்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்க வரை இதுக்கு ஒரு டவுன்ஃபால்லாம் இருக்காது. இவ்வளோ இப்போ தான் நம்ம இந்த பியூட்டி அது இது இந்த ஸ்டாண்டர்டு இதெல்லாம் பேசுகிறோம். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா எனக்கு ஒரு ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணுவாங்க பாருங்களேன். சரி ரைட்டு, அப்போ இந்த ட்ரெண்டை நம்மளும் யூஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலோட சேர்த்து அப்படியே ஒரு ஸ்கின் கேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளும் அப்படியே பெரிய ஆளாயிடும். பையில சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோ கண்டென்ட் யோசிப்போம் முதல்ல. சரி ரைட்டு, கண்டென்ட் ரெடி பண்ணுவோம் வாங்க. அப்படியே ஹூடி, காஃபி மக்கு, போட்காஸ்ட் ஆரம்பிச்சு. திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ, என்ன திரும்ப திரும்ப பேசுற நீ, 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 திரும்ப திரும்ப பேசுற